ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தட்டில் ஒரு சூப்பரான ஒரு கேக் தான். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சு கொடுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அழகாக சாப்பிட்றதுக்கு ஒன்று ஒன்றா இட்லி மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க. சாஃப்டாக வரும் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக வரும். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முட்டை எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில். உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்கள் 1/4 கப் தயிர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு முட்டைக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம வீட்டில் ரிஃபைண்ட் ஆயில் இருக்கும் இல்லையா, அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3லேருந்து 4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுலேயே இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி இப்போ ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இன்றைக்கி நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மைதா மாவு கூட எடுத்துக்கோங்க. நான் சர்க்கரை எடுத்தாலே அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி ஜலிச்சுக்கலாம். இப்போ அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அதோடு கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது அதோடைய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒன் சைடே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்து அந்த பேக்கிங் பவுடர், சோடா மாவு எல்லாம் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிடணும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பவுலில் நம்ம அதிலேருந்து கொஞ்சம் போர்ஷன் தனியாக ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல இன்றைக்கி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இருந்தால் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா டார்க் கலரில் இந்த மாதிரி பிஸ்கெட் இருந்தால் கூட அதை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்ல ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர் சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல ஒயிட் பேட்டர், அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். எல்லா குழிலையும் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிள் தான். அதே டைம் உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அழகாக ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒன்று எடுத்து அவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அந்த கொக்கோ பவுடர் கலந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸ் அது மேலே ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஊற்றிக்கலாம். பார்க்கவே டபுள் கலரில் அழகாக இருக்கும். இப்போ அதை ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அது மேலே ஒரு டாட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போது ஃபைனலாக நெக்ஸ்ட் ஒரு லேயர் சின்ன டாட் மாதிரி இப்போ நம்ம கொக்கோ பவுடர் கலந்தோலே அந்த ப்ரௌன் அதையும் லைட்டாக வச்சிடலாம். எல்லாமே லைட்டாக வச்சுட்டு நம்ம இப்படியே கூட வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கேட்டால் ஃபோர்க் இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு சின்ன டூத்பிக் குச்சி அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு லைன் போட்டு விடுங்க. எல்லாத்தையும் ஒரு ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு சின்னதாக டிசைன் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நான் இட்லி குண்டானில் மண் போட்டு சூடு பண்ணியிருக்கோம் ஒரு 5 நிமிஷம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் அடிகனமான பாத்திரம் இருந்தாலும் அதை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சும் வைக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண கேக்கை அதில் வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணதுக்கப்புறம் வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கேக் இப்போ நல்லா வெந்து வந்துடும். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், ஈஸியாகவே எடுக்க வருது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.